ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரோமோ 6 வந்திருக்கு. எது ஆறா ப்ரோ? ஒழுங்காக நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 தான் வந்திருக்கு. அதுவே ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு ஒரு நண்பர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. உள்ளே போய் பார்த்தா அது வந்து 20 நிமிஷம் ஆச்சு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நடிப்பு ராணிகள், அதாவது நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா, ஐயோ நான் நடிப்பு எனக்கு வந்துட்டு டெவிலாக இருக்க வராதுன்னு இந்த ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று உண்மையான டெவில் மாதிரி பண்ணீங்களா இல்லையா? அதை நீங்கள் கொஞ்சம் பாதி கால்வாசி 0.5 பண்ணாவே நீங்கள் வந்துட்டு டாப்பில் வந்துடுவீங்களே. உங்களுக்கு வராது. அதுவும் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும். ஒட்டோட்டோட்டோட்டோ ஜம்மா போதுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி இதுக்கு தான் எப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஃப் கேம் விளையாடுவாங்க தெரியும். அதனால் பிக் பாஸ் அப்பயே ஆப் வச்சுருந்தார். என்னென்னா யார் ஒழுங்காக விளையாடலையோ அவங்களுக்கு ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னார். இப்போ வந்துருச்சு. அது வந்து நம்மளுடைய ஏஞ்சல் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வாய் கூசுது. யார் ஆர்ஜானதியை, பட் இருந்தாலும் அவங்க அந்த கெட்டப்புக்கான சொல்கிறேன். ஆர்ஜானதி வாசிக்கிறாங்க. என்னென்னா டெவில்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, சரிங்களா, உங்களதில் வந்து உண்மையிலேயே டெவில்ஸ்க்கு லாயக்கே இல்லாத ஒரு ஆள் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஒருத்தர் பேரை சொன்னால் நம்மளுக்கு கண்கூட தெரியுது. இதில் வந்துட்டு டெவில்ஸ் மாதிரி இல்லாமல் சேஃப் கேம் விளாடுறது இவங்க 2 பேர்னு. அருண் வந்துட்டார், டப்பா அருண். இவர் உண்மையிலேயே வந்துட்டு இவருக்கு இல்லை யோசிக்கிற திறன்லாம் இருக்கா, இல்லை இப்படி வந்து பண்ணுறாரு, இல்லை நேற்று வந்து கோவா கேங் கூட போனதெல்லாம் அப்படி பண்ணுறாருன்னு சத்தியமாக எனக்கு புரியல. வந்து இந்த கேமை வந்து இந்த டாஸ்க்கை ஒழுங்காக புரிஞ்சுக்காதன்னா நான் வந்து மஞ்சரியான். காலையிலேருந்து அந்த மஞ்சரி போனதை பார்த்து எனக்கு காண்டாயிடுச்சு. என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி போட்டு பொழக்குது. சத்யா ஒரு பக்கம் தெறிக்க விடுறாங்க, பவித்ராவை போட்டு பொழக்கிறாங்க. இந்த அம்மா பண்ணிகிட்டு இருக்க அதை பார்த்து நம்மளுக்கு காண்டாகுது. இவர் வந்துட்டு இந்த டாஸ்க்கை ஒழுங்காக புரிஞ்சுக்காதனால நான் மஞ்சரி சொல்கிறேன்னா ஆஹா சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா போய் உட்காருங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அருண் பேர் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அருணுமே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அருணை விட மோசமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அருண் கூட வந்துட்டு விஜய் விஷால் சத்யாவில் அவங்க கொஞ்சம் கலாச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரிக்கு வருது இந்த ஒரு விஷயம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சௌந்தர்யாவா ஜாக்லினா அருணாக பார்க்கும்போது நான் வந்துட்டு அருணை மாதிரி கேவலமாக அவங்க சொல்ல ஜாக்லினை சொல்கிறேன் நாங்கள். ஏன்னா அவங்க உண்மையாக சொல்கிறாங்க. இவர் மாதிரி வந்து சும்மா எல்லாத்துக்கும் டப்பா அடிக்கிற ஆள் கிடையாது. முத்துக்குமரன் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார், இந்த டாஸ்க்குக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை பண்ணாங்களே, அதனால் நான் வந்துட்டு சௌந்தர்யான்னு ஜாக்லின் சொல்கிறேன்னு சொல்லிட்டாப்புல. கடைசியாக வந்து எல்லோரும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அடுத்த அறிவிப்பு பிக் பாஸ் கிட்டேருந்து வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும். அப்படியே என்ன அர்த்தம்னா நீங்கள் இங்கே வந்து எந்த ஆணையும் பிடுங்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் உள்ளே கிடக்கணும். நைட்டெல்லாம் உள்ளே தான் கிடக்கணும் போல இருக்குது. நைட்டு நேரம் காமிக்கிறாங்க. இந்த டாஸ்க் அதோட முடியுது போல. ஜெயில் தான் லாஸ்ட்டாக ஃபைனல் போல இருக்குது, கிளைமேக்ஸ் போல இருக்குது. அப்போ அந்த அருணும் வந்துட்டு சத்தியாவும் பேசிக்கிறாங்க. ஷீ இஸ் அ வைரஸ் மச்சான். அவர் ஆமாண்டா அது சூனியக்காரன். 2 பேரும் மாறி அவங்களோட பேர் அவங்க வாயால் இன்னொருத்தவங்க மேலே சொல்கிறாங்க. கொடுமல்ல. இவர் சூனியக்காரன் சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? மஞ்சரியை சொல்கிறாரு சத்யா. உண்மையிலே சூனியம் வைக்கிறது இவர் தான். இவர் யார் சொல்கிறார்? ஷீ இஸ் அ வைரஸாம். மிகப்பெரிய வைரஸே இவர் தான். எங்கே எதுக்கு சொம்பு தூக்கணுன்றது தெரியாது. ஒருத்தவங்க மேலே கரை வச்சுட்டா அவங்கள போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறது. அவங்க என்ன நல்லது பண்ணாலும் கண்ணுக்கு தெரியாது. என்னத்த சொல்ல. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே ஜாக்லின் ஜெயிலில் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா ஜாக்லின் அங்கேருந்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு இந்த ஜெயிலில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அங்கேருந்து அவங்களால வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை எதிர்க்க முடியல. டாஸ்க்கு நீங்கள் உண்மையாக இல்லை, அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸை நீங்கள் எடுத்துக்கன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய் நண்பர்களே.